சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இளமளிக்கப் போவதில்லை என்றும் அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பலாங்குட ஸ்ரீ தர்மானந்த வித்யாதன பிரிவினாவுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருந்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியர் பணியின் மரியாதை கேள்விக்குறியாகியுள்ளது. கண்ணீர் புகை கொண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் சலுகை வழங்குவது தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க விசேட கவனம் செலுத்துவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் இம்மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த திருத்தங்களின் கீழ் 3 வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் 2 விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் இந்த மாதாந்த விலை திருத்தத்தில் எரிபொருள் விலையில் கணிசமான அளவு குறையும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு பொருளாதார ரீதியில் குறிப்பிட்ட மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எரிபொருள் விலைக்கு சில விசேட நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வழக்கமான பெட்ரோல் விலை லீட்டருக்கு 20 தொடக்கம் 30 ரூபாயும், வழக்கமான ஒயிட் டீசல் விலை லீட்டருக்கு 15 தொடக்கம் 20 ரூபாயும் குறைக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. அரசு சேவையின் நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கு இதுவரை சேவை காலத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பெனவுக்கு பதிலாக 25,000 ரூபாவை சேவையின் கால அளவை பொருட்படுத்தாது விசேட மாதாந்த கொடுப்பெனவாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கத்தின் தலைவர் மகேஷ் கமன்பில இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த கொடுப்பெனவு இலங்கை பொறியியல் சேவை, கட்டிடக்கலை சேவை மற்றும் நில அளவையாளர் சேவை அதிகாரிகளுக்கும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை விதிகள் 1ஆம் தேதி 7ஆம் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அண்மையில் நாட்டில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பெனவை 2,500 ரூபாவால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பின் பல பகுதிகளில் 15 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இந்த நீர்வட்டானது இன்று காலை 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு, தெஹிவளை, கோட்டை, கடுவளை மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள், மகரகம, பொர்லஸ்கமுவ, கொலன்னாவ நகரசபை பகுதிகள் மற்றும் கொட்டிகாவத்தை, முள்ளேரியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அத்தியாவசிய மற்றும் நீர் சுத்திகரிப்பு முறைமையின் புனரமைப்பு பணிகள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனாலேயே நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் 5 வீதத்தால் குறைக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 2 ரூபாவினால் குறைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 30 ரூபாவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் உலோகங்களை ஏற்றுமதி செய்பவர்கள் கைத்தொழில் அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். உலோகம் தொடர்பான தொழில்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார்.
உலோகம், இரும்பு, அது தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பழைய பொருட்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை உலோக கழிவுகள், இரும்பு தொடர்பான உபகரணங்கள் மற்றும் செம்பு, பித்தளை, அலுமினியம், சீனாவேர் மற்றும் வெள்ளை இரும்பு போன்ற குப்பை பொருட்கள் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதனால் ஏற்பட்ட நிதி இழப்புகள் குறித்தும் அமைச்சர் சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் வலியுறுத்தியிருந்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலிய ராம்புக்வேல உள்ளிட்ட 7 பேரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் வெள்ளிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வழக்கின் சந்தேக நபரான மருந்துகள் விநியோக பிரிவின் அதிகாரியொருவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த புகையிரதம் ஒன்று பொடிமணிக்கே வட்டவளை நிலையத்தில் தடம் புரண்டதால் உதர புகையிரத பாதையில் புகையிரத போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி புகையிரத கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த உதாரமணிக்கே ரயில் நாவலப்பட்டி நிலையத்திலும், பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த உதாரமணிக்கே ரயில் ரொசெல்ல நிலையத்திலும் தடம் புரளும் வரை நிறுத்தப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காலி சிறைச்சாலையில் சக கைதிகளால் தாக்கப்பட்டு கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக காலி போலீசார் தெரிவித்தனர். கடந்த 26ஆம் தேதி இரவு இடம்பெற்ற சம்பவத்தில் காலி பெலகொட பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சிறைச்சாலையில் இருந்த சக கைதிகளினால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ள நிலையில் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக இனம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் அவதானிக்கப்பட்டுள்ளது. குறித்த அச்சுறுத்தலானது நேற்று அவதானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இலக்க தகடுகள் மறைக்கப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த இனம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என கூறப்படுகின்றது. இதனை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த மாத இறுதிக்குள் இலங்கையின் தேசிய கட்டமைப்பிற்கு சூரிய சக்தி மூலமான மின் உற்பத்தி 1000 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அதில் 944 மெகாவாட் மின்சாரம் கூரை மீது பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி கட்டமைப்பு ஊடாக பெறப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட இறுதிக்குள் கூரை மீது பொருத்தப்பட்ட சூரிய சக்தி மூலமான மின் கட்டமைப்பின் ஊடாக 1000 மெகாவாட்டுக்கும் அதிகமான உற்பத்தியை பெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். லொரி மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்தில் 18 வயதுடைய இளைஞன் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஹங்வெல்ல பெனாககொட பிரதேசத்தில் ஹைலெவல் வீதியில் நேற்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஆவிசாவளை நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியின் எரிபொருள் தீர்ந்த நிலையில் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த போது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் லொரியின் பின்பகுதியில் மோதியுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற கங்வெல்ல கிராப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த ஜனின் பிரியதர்சன என்ற இளைஞனே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளார். இலங்கைக்கு வந்த இந்திய பிரஜையொருவர் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை காட்டியதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த இந்திய பிரஜைக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற போதிலும் இலங்கையில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு பறவை காய்ச்சல் இல்லை எனவும், ஆனால் இன்ஃப்ளூவன்சா இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த
கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் மீதான விவாதம் ஜூலை 2 மற்றும் 3 ஆகிய திகதிகளில் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நாடாளுமன்றத்தின் விசேட கூட்டம் ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜூலை 3ஆம் தேதி மாலை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதுடன் பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாடாளுமன்ற நிலையியற் கட்டளையின் 16ஆம் இலக்க நிலையியற் கட்டளைக்கு இணங்க இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்து பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முட்டை உற்பத்தியை அதிகரிக்க தொழில் முனைவோருக்கு 1,60,000 கோழி குஞ்சுகள் வழங்கும் புதிய திட்டம் ஆரம்பித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த நாட்டிற்கு தேவையான மொத்த முட்டை மற்றும் பால் உற்பத்தியில் இன்னும் எம்மால் தன்னிறைவு அடைய முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடைகளில் ஒரு முட்டை 50 தொடக்கம் 55 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.